அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான நிகழ்ச்சியை தினமும் பாருங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மூலமாக ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாயிருக்கிறது. அவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவருடைய வார்த்தை பார்த்தீங்களா? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற உங்களுக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அருமையான பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் காணப்படுகிற இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, காணப்படாத அந்த மகிமையான வாழ்விற்கு நேராக ஆயத்தப்படும்படியாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் உபத்திரவப்படுகிற இந்த உபத்திரவெல்லாம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எதற்காக என்று சொன்னால், அந்த மகிமையான வாழ்விற்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக, உங்களை பக்குவப்படுத்தும்படியாக, உங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கும்படியாக இந்த உலகத்தில் ஒரு சில போராட்டங்கள் உண்டு. இன்னும் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால ஐயோ, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாரம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதனைகள், எதற்காக ஆண்டவர் இந்த தனிமையை எனக்கு அனுமதித்திருக்கிறார், எதற்காக இந்த வியாதியை எனக்கு அனுமதித்திருக்கிறார், எதற்காக இந்த பிரச்சனையை ஆண்டவர் எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஏன் இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொன்னால், அந்த மகிமையான வாழ்விற்கு ஆயத்தப்படும்படியாக, காண்கின்ற இந்த உலகத்திற்காக அல்ல, காணாத அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாக, நிச்சயம் உள்ளவர்களாக உங்களை மாற்றும்படியாக அந்த மகிமையான வாழ்வுக்கு நேராக ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகையினால இந்த உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. சீக்கிரத்தில் இந்த உபத்திரவத்தை நீக்கி போட, எடுத்து போட ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே, அந்த மகிமையான வாழ்விற்கு நேராக ஆயத்தப்படுத்துகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.